Hello friends, welcome back to our channel. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கான டிப்ளமோ பார் ஐடிஐ லெவல் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்ன டேட்லன்னு பாருங்க, 13/8/2024. ஸோ யாரெல்லாம் டிப்ளமோ ஐடிஐ முடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கான எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 856 வேகன்சிஸ்க்கு மேலே வந்து கண்டிப்பாக நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 1 by 1 பார்க்கலாம். எல்லாமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து இந்த நியூஸ் வந்து போய் சேரும். ஸோ இதில் வந்து பாருங்கள், டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 13/8/2024. உங்களுக்கான லாஸ்ட் டேட் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 11/9 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து சப்மிஷன் டேட்டாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், உங்களுக்கான கரெக்ஷன் விண்டோ கொடுத்துருக்காங்க. 15/9 17/9 2 நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் பாருங்கள், டேட் அண்ட் டைம் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 பாருங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் அப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட்டுக்கான பேப்பர் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9/11/2024 இந்த எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ டைம் கொடுத்துருக்காங்க பாருங்க, 9:30 to 12:30. ஸோ பேப்பர் 1 வந்து யாரெல்லாம் குவாலிஃபை ஆகிறீங்களோ அவங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு வந்தால் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்குள்ளே போக முடியும் பேப்பர் 2க்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா, ஐடிஐ முடிச்சிருக்கீங்களா, நீங்கள் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கீங்களோ அதற்கான சப்ஜெக்ட் கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க. உதாரணத்துக்கு சிவில் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா 299 அந்த சப்ஜெக்ட் கோடு வந்து கீழே பாட்டம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 117 பேஜஸ் இருக்கு. ஸோ இதில் 1 by 1 எல்லாத்தையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த 117 பேஜில் வந்து உங்களுக்கான சப்ஜெக்ட் கோடுன்னு ஒரு இது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் 299 வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸ்க்கான சிலபஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதற்கான எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க, 11/11/2024 14/11/2024 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி 1 by 1 நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்களோ டெக்னிக்கலில் நீங்கள் வந்து அதை நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதாவது லெவல் பே ஆஃப் ஸ்கேலு, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், எவ்வளோ இது வந்து ரிசர்வேஷன் கோட்டாஸ், எல்லா டீட்டெயில்ஸுமே 1 by 1 நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 861 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் கண்டிப்பாக வந்து டிப்ளமோ ஐடிஐ முடிச்சிருக்கீங்களோ நீங்கள் கண்டிப்பாக அந்த எக்ஸாம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் 1 by 1 நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியதான். அந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ள எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.